ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைக்குள்ளே தான் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோதான் நிறைய கதைகள் சொன்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை கண்டிப்பாக ஒரு நியாயமான ஆசை தான். ஏன்னா ஒரு வீடியோ பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு திருப்தியான ஒரு கதைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறதுங்கிறது ஒரு நியாயமான விஷயந்தான். அதுக்காக இன்றைக்கி உங்களுக்காக பரிமளாவோட கதையை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பரிமளா பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண். பரிமளாவுக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஒரு ஆசை என்னென்னா, நம்ம படித்து ஓரளவு நம்ம அம்மாவை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ஓரளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் பரிமளாவுக்கு ஒரே எண்ணம். ஏன்னா பரிமளா ஓரளவு இதாக இருக்கிறப்பயே அவங்க அப்பா வேற ஒரு பெண்ணோட போயிட்டாங்க. அதனாலேயே அம்மா மட்டும்தான் ஒரு வீட்டு வேலை பார்த்து தான் பரிமளாவை வளர்த்ததுனால அவளுக்கு அப்போலேருந்தே படிப்பில் ஆர்வம் அதிகம். ஏன்னா நம்மளை எதனால் ஏழ்மையாக இருக்கிறோம், நம்மளுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம அம்மா ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்பா விட்டுட்டு போனார். வேற ஒரு பொண்ணு வசதியான வீட்டு பெண்ணோட போயிட்டார். அதனால் நம்ம ஓரளவு அந்த பணத்தை சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதுக்கேற்ற மாதிரி அவள் படித்த ஸ்கூலில் நல்லா படித்ததுனால அங்கே உள்ள ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவளுக்கு நிறைய ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க. நீ நல்லா படிமா, அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பாக நீ நல்லா படித்தாதான் உன்னோட ஒரு எதிர்காலங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரிமளாவுக்கு நிறைய அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட பரிமளாவும் அதன்படியே நடக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்காக என்னென்ன பண்ணுவோமோ அதுதான் பரிமளாவும் பண்ணுறா. நல்லாவே படிக்கிறா. ஒரு 12லாம் நல்ல மார்க் எடுத்து காலேஜும் ஃப்ரீயாகவே அவளுக்கு கிடச்சிடுது. அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியரோட ஒரு பரிந்துரையில் அவளுக்கு ஒரு நல்ல காலேஜில் நல்ல ஒரு படிப்பு கிடைக்கிது. 2ஆம் ஆண்டு வரைக்கும் வந்துடுறா. முதல் ஆண்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே பாஸ் பண்ணிடுறா. எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி கிரேடும் நல்லபடியாக வாங்கிடுறா. கிளாஸ்லேயே ஒரு டாப்பரான ஒரு இதில் இருக்கிறா. அவளுக்கு அந்த சமயத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கிறப்போ அங்கேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் இவ்வளோ விரும்புகிறாங்க. ட்ரைனிங் ப்ரொஃபஸராக வந்திருக்காரு அவர். இன்னும் இப்போ தான் படிப்பு முடித்து ஒரு ட்ரைனிங்காக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்திருக்காரு. அவளுக்கு பரிமளாவுக்கு எப்படின்னா நிறைய ஒரு சப்ஜெக்டில் டவுட் வரப்போ யாருக்கிட்டேயுமே ரொம்ப ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்க்குறவங்கக்கிட்ட நம்ம கேட்க முடியாது. ஓரளவு நம்மளோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேப்பர் எடுக்கிறதுக்காக அவர் வராரு. அவர் பேர் பார்த்திங்கன்னா முருகேஷ். முருகேஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பையன். அவர் ஒரு குடும்ப கஷ்டத்துலேருந்து இன்றைக்கி நல்லா படித்து ஓரளவு நல்லா ஒரு காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்திருக்கார். அப்படிங்கிறப்ப அவரோட கதைகள்லாம் சில டைம் சொல்வார். இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டேன், ஒரு மாதிரி மெக்கானிக் ஷாப்லலாம் வேலை பார்த்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், எனக்கே இவ்வளோ கஷ்டத்துலேருந்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள்லாம் ஓரளவு உங்களோட அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிதுங்கிறப்ப நீங்கள் அதை பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்பிரேஷ்னலான ஸ்டோரிஸ்லாம் அவர் சொல்லுவார். அதை கேட்குறப்ப பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க, இவர் என்ன எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காருடி, இவர் கஷ்டப்பட்டார் வந்தார், அதுக்கு என்ன தான் பண்ண சொல்கிறாருன்னா சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பரிமளாவுக்கு மட்டும்தான் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்பவே முக்கியமான ஒரு வார்த்தைகளாக தெரிஞ்சிச்சு. மற்ற எல்லாருக்கும் அது ஒரு விளையாட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் ஒரு நாள் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது கேட்டார். அதுக்காக பரிமளா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, சரி அவங்க இருக்கிற ஒரு சாருங்கெல்லாம் இருக்கிற ரூமுக்கு போயிட்டு, சார் முருகேஷ் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உட்காந்துருக்காருமா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவர்கிட்ட போகிறாங்க. சொல்லு பரிமளா, என்னாச்சு, ஏன் கேபின்கெல்லாம் இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன விஷயமா, ஏதாச்சும் இதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார், எனக்கு ஒரு 2 சப்ஜெக்டில் டவுட் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா தான் என்னை படிக்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி பார்த்துக்கிற அளவுக்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் தெரியுமா, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், சார் சொன்னாங்க, எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், என்ன உனக்கு ஹெல்ப் வேணாலும் நீ என்கிட்ட கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
உடனே வந்து பரிமளாவும் வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து சில பாடங்கள் வந்து புரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க.